எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கிண்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான போஸ்டிங் வந்து வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான கேட்டகரியில் வந்து வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்ம் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ண இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் கையாலேயே எழுதி நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். நேம் எழுதிருங்க. ஸோ மேலா ஃபீமேலா எம்பிசி அதை வந்து சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ உங்களோட அட்ரஸ், அப்புறம் உங்களோட ஃபாதர் நேம், அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட நீங்கள் எங்கே பிறந்தீங்க அந்த இடம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் என்ன, அதே மாதிரி வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, டிகிரியா, டிப்ளமாவா, 10th 12th 8th, ஸோ அந்த மாதிரி வந்து குவாலிஃபிகேஷனு, அதுமாரி வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கார்டு நம்பர் இருந்தால் அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுமாரி வந்து ஆதார் கார்டு நம்பர் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் எதனா இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாம் வந்து ஒரு கோடு போட்டுருங்க. ஓகே. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிளேஸு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணுறீங்களோ அந்த தேதி, அப்புறம் உங்களோட சிக்னேச்சரை போட்டுருங்க. அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணணும். அதாவது கிண்டி சென்னை 32ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கவரில் வந்து இந்த ஃபார்மு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதோட வந்து சர்டிஃபிகேட், அப்புறம் வந்து அது ஏஜ் இருந்தால் ஏஜ் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட். ஸோ இது எல்லாமே வந்து காப்பி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் கவரில் நீங்கள் போட்டு இந்த அட்ரஸை நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 31/7/2024 லாஸ்ட் தேதி. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வாரியாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஒரு வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி டிரைவர் போஸ்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஒரு வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுமாரி வந்து பிசிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேண்டிகாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 8th முடிச்சிருந்தா போதும்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து தமிழ் லாங்குவேஜ் கட்டாயம் வந்து படிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 15,700 50,000 வரைக்கும் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 இயர்க்குள்ளே வந்து நீங்கள் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உங்கள் ஏஜ். ஸோ இதே மாதிரி தான் டிரைவர் போஸ்ட்டுக்கும் இதுக்கும் வந்து 8th முடிச்சிருந்தா போதும்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து எல்எம்வி அந்த லைசன்ஸ் வந்து வச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான், 15,700 50,000 வரைக்கும் வந்து சேலரியாக தரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஏஜுக்குள்ளே வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 5ஆம் தேதி. ஸோ 31 ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிடணும். ஸோ விருப்பமும் தகுதி இருக்கவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.